இந்த கலர் டிவி வந்து ஒரு பெரிய எல்லாருடைய மனங்கள்லையும் போய் உட்கார்ந்து. இன்னைக்கு ஒருவேளை எல்லாருக்கும் செல்ஃபோன் தருவோன்னு சொன்னால் அது பெரிய விஷயமா இருக்குமோ என்னவோ. 3 மணி நேரம் தொடர் மின்வெட்டு, அதற்கு மேலே அடிக்கடி மின்வெட்டு, இதெல்லாம் நடந்த நேரம். அது உதயசூரியன் ஆட்சியில் இப்படி ஒரு இருட்டான்ற அளவுக்கு பேச்செல்லாம் வந்து. அதில் தான் 2G வந்து ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாக்கி அது வந்து இவர்களை ரொம்ப என்னமோ பகாசுர ஊழல் நடந்துட்ட மாதிரி பேச்செல்லாம் வந்துச்சு. அவர்கள் வந்து போதுமான அளவு அங்கே தமிழர்களை காப்பாற்ற முனையவில்லை அப்படின்ற ஒரு எண்ணம் பல பரவலாக இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் அந்த எண்ணத்தின் வெளிப்பாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்குற நாம் தமிழர் கட்சி 232 இடங்களில் தனியாக நிற்கிறார். 8.40% வாக்குகள் வாங்கி ஒரு 3வது சக்தியாக, அதாவது காங்கிரஸ் 80களில் எப்படி இருந்துச்சோ இந்த 3வது சக்தியாக, அது எந்த கழகத்தோடு சேருதோ அவர்கள் வெல்வார்கள் என்ற மாதிரி ஒரு பிம்பம் இருந்துச்சு. அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இந்த பதிவில் தொடர்ந்து நாம் எலெக்ஷன் ஹிஸ்ட்ரி, தேர்தல் வரலாறை வந்து பேசி வருகிறோம். கடந்த பதிவில் நம்ம 2001 தேர்தலை பற்றி பார்த்தோம். அந்த இடையில் வந்த பாராளுமன்ற தேர்தலை பற்றி பார்த்தோம். 2006ஆம் ஆண்டு தேர்தல் கள நிலவரம் எப்படி இருந்தது என்ற களச்சூழலை விவரிப்பதற்கு நமக்கு ஐநா சபையினுடைய முன்னாள் அலுவலர் பேராசிரியர் முனைவர் இரா கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் விஜய். சார், நம்ம தொடர்ந்து எல்லா எலெக்ஷன் ஹிஸ்ட்ரியில் பேசும் பொழுது அந்த பாராளுமன்ற தேர்தலையும் ஒட்டி நம்ம பேசிட்டு வந்தோம். இப்போ 2004ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலின் போது ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அவங்க கொண்டு வந்த சில சட்டங்கள் அவர்களுக்கு பாராளுமன்ற தேர்தலில் எதிராக இருந்ததுனால சில முடிவுகள் எல்லாம் மாற்றினாங்க. அதற்கு பிறகு 2006 சட்டசபை தேர்தல் நெருங்குற அந்த சூழல் எப்படி இருந்தது? இல்லை, அந்த 2001 to 2006 வரைக்கும் அவர்கள் நடத்திய ஆட்சி வந்து ஒரு பெரிய அதிரடி ஆட்சி. அந்த ஆட்சியில் தான் ஒரு 1.25 லட்சம் அரசு ஊழியர்களை ஒரே நாளில் அவர்கள் வேலையை விட்டு அவர்கள் வேலைநிறுத்தம் செய்தார்கள்ன்றதுக்காக அனுப்பிட்டாங்க. அவர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு போய் உச்சநீதிமன்றத்தில் இவர்களெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பரிவின் அடிப்படையில் இவர்களை மீண்டும் நீங்கள் எடுத்துக்கணும்னு சொன்ன பிறகு அப்போவும் கூட சில 1000 பேரை கடைசி வரைக்கும் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் அவர்களை எடுத்துக்கொண்டார்கள். வேலையை விட்டே எடுத்துட்டாங்க, தற்காலிக நீக்கம் அல்ல. அவ்வளோ பெரிய ஒரு அதிரடி நடவடிக்கையை எடுத்த ஒரு இரும்பு பெண்மணி அந்த அம்மையார் ஒன்று. அதுக்கப்புறம் ஜெயேந்திரர் கைது, அது பெரிய ஆச்சரியமாக பல பேருக்கு இருந்தது. அதற்கு பிறகு சந்தன வீரப்பனுடைய அதிரடி நடவடிக்கையில் அதுக்கு ஒரு முடிவு வந்துச்சு. இந்த மாதிரி அந்த இது ரெண்டும் நீங்கள் சொன்ன பார்த்தீங்கன்னா வாக்காளர்கள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். சந்தன வீரப்பனை பொறுத்த மட்டும் அது வந்து அவர்களுக்கு ஒரு நல்ல பெயர் இல்லை. அந்த அரசு ஊழியர்களில் கூட அவர்களுக்கு ஒரு நல்ல பெயர் இருந்துச்சு. பொதுமக்கள் மத்தியில் அவர்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்துச்சு. அரசு ஊழியர்கள் ஒரு 10 லட்சம் பேர் இருக்கார்கள். அவங்க 10 லட்சம் குடும்பங்கள் வந்து அவருக்கு எதிர்ப்பாக அந்த தேர்தலில் இருந்திருக்கலாம். ஆனால் 2006 தேர்தலில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு பெரிய பலமான கூட்டணி பிஜேபியிலிருந்து அவர்கள் வெளியில் வந்துடுறாங்க. திமுக முதல்லே வந்துடுறாங்க, 2004 வந்துடுறாங்க. 2004 நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் வெற்றியை அடைகிறார்கள். பங்கு பெற்றவர்கள் மத்திய அரசில் இடம் பெற்று விடுகிறார்கள். அதனால் அவர்களோட இடதுசாரி கட்சிகள், இந்த அம்மையாரோட இருந்த 2001 இருந்த கட்சிகள் எல்லாம் பல இந்த பக்கம் வந்துடுறாங்க. ஏன்னா அந்த அம்மையார் வந்து ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, அவங்க வந்து ஒரு டாமினியரிங் ஃபோர்ஸ். அவர்கள் அது பெரிய அளவில் ஒரு ஜனநாயக ரீதியாக அம்மையார் செயல்படுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் அவர்கள்ட்ட இருக்கிறது ஒரு சிரமம்ன்ட்டு இந்த பக்கம் தனித்து விடப்படுகிற அளவில் தான் ஜெயலலிதா அம்மையார் இருக்காங்க. கடைசி நேரத்தில் அங்கே வைகோ தொடக்கத்திலேயே பேச்சுவார்த்தைகள்லாம் தொடங்கிடுறார். ஜனவரி 2006 கலைஞர் கருணாநிதியை போய் பார்த்து பேசுகிறாரு. அதுக்கு முன்னாடி அவர் சிறையில் இருந்தபோது இந்த அம்மையார் அவரை சிறையில் போட்டாங்க. 19 மாதம் அவர் சிறையில் இருந்தார். அப்போ 2 முறை போய் கலைஞர் அவரை போய் பார்க்கிறார். இதெல்லாம் நடக்குது. ஆனால் அவர் வெளியே வந்த பிறகு அவர்களுக்குள் முன்னாடி இருந்த ஒரு நெருக்கம் வந்து இல்லை. ஏன்னா அவர் நடத்துகிற நடைப்பயணம், அவருக்கு வருகிற கூட்டம், இதெல்லாம் வந்து பெரிய ஒரு சின்ன போட்டி மனப்பான்மை. ஆமாம், அதை வந்து அந்த அது ஒரு நெருடலாக இருக்குது. இதுக்கிடையில் அவர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அப்புறம் கடைசியில் அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கும் பொழுதே அந்த பேச்சுவார்த்தைகளோட சரியாக போகலை அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது. அந்த நேரத்தில் மதுரை காளிமுத்து முன்னாள் அமைச்சர், சபாநாயகர், மிக அழகான பேச்சாளர், அவர் சொல்கிறாரு, அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை பெருசுபடுத்துகிற அளவில் வைகோவை துணை முதல்வராக ஆக்குவாரா கலைஞர் கருணாநிதி அப்படின்னு பேசுகிறார்.
அதுக்கு கொஞ்ச நாள் கழித்து அது அப்படி அவர் பேசுனதுக்கு கொஞ்ச நாள் கழித்து வைகோ சொல்கிறார், நான் யாருக்கும் மண்டியிட மாட்டேன் அப்படின்னும் சொல்கிறார். இதெல்லாம் நடக்குது. அப்புறம் வெளியே வந்துடுறார் அந்த கூட்டணியிலிருந்து. கடைசி நேரத்தில் ஒரு 3 இடங்கள் அவர் கேட்ட குறிப்பிட்ட இடங்கள் அவருக்கு கிடைக்கலன்ற காரணத்தை சொல்லிவிட்டு அவர் வெளியே வந்துடுறார். அது உண்மையான காரணம் என்னென்னா, திமுகவினர் அவர் அந்த கூட்டணியில் இருப்பதை விரும்பவில்லை. நாளைக்கு ஸ்டாலினுடைய உயர்வை அவர் அப்படி ஒரு நிலைமை வரும்பொழுது அவர் எதிர்த்துருவாரோன்ற ஒரு அச்சம் அவர்களுக்கும், அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்ம துணை போகக்கூடாது என்ற ஒரு எண்ணமும் இவருக்கும் இருந்ததாக அப்போ இருந்த விமர்சகர்கள் சொல்கிறாங்க. நான் இங்கே இல்லை அந்த நேரத்தில், அதனால் எனக்கு அதிகமாக தெரியாது. படிக்கல வச்சு அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா திருச்சி மாநாடு ஒன்று நடக்குது. அப்போ வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே மேடை ஏறுறாங்க அப்படின்னு இவருடைய கட் அவுட்லாம் வைக்கப்படுகிறது. ஏன்னா இவர் நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து வர்றார். ஆனால் அந்த கடைசி நேரத்தில் அவர் அங்கேருந்து ஒரு தோட்டம் அவர் என்ன சொல்கிறாரு, என்னை நசுக்க பார்த்தார்கள், என்னுடைய இயக்கத்தை கட்சியை அழிக்க பார்த்தார்கள் அப்படின்லாம் ரொம்ப ரொம்ப மனம் வருந்தி வெதும்பி பேசுகிறார். அப்புறம் இந்த பக்கம் வந்துடுறார். இங்கே வந்து அவருக்கு 35 இடங்களை ஜெயலலிதா அம்மையார் தருகிறார்கள். இதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அந்த பக்கம் கதவுகள் அடைக்கப்படுகின்றன. அவர்களும் இந்த பக்கம் வந்துடுறாங்க. அதுதான் முதன்முறையாக அல்லது முடிவாகவும் அவர்கள் ஜெயலலிதா அம்மையார் தலைமையில் ஒரு தேர்தலை சந்திப்பது. அதனால் 2 பேர் மதிமுக அப்புறம் தொல் திருமாவளவன் இவர்களுடைய உதவியோடு 2006 தேர்தலை ஜெயலலிதா எதிர்கொள்கிறார். ஆனால் அந்த தேர்தலில் மிகப்பெரிய பலமான கூட்டணியை அந்த பக்கம் அவர்கள் வைத்திருந்தார்கள் அப்படின்றது ஒன்று. யார்? திமுகவினர். இன்னொன்று, அந்த தேர்தல் அறிக்கை வந்து ஒரு பெரிய கதாநாயகனாக வலம் வந்தது. அந்த தேர்தலில் தான் இலவச தொலைக்காட்சி தருவோம் அப்படின்னு அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்துச்சு. அதனால் அது இந்த தேர்தலினுடைய கதாநாயகன் வந்து இந்த தேர்தல் அறிக்கை தான்ட்டு ப. சிதம்பரம் சொன்னார். அதுக்கப்புறம் 2 ஏக்கர் நிலமற்ற ஏழைகளுக்கு தருவோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஜெயலலிதா அம்மையார் எப்படி இந்த மாதிரி கலர் டெலிவிஷன் தர முடியும்? ஏன்னா இதுக்கு ஒரு 15,000 கோடி ஆகும். அப்போ அது ஒரு பெரிய தொகை. இவ்வளவு எந்த அரசு இதுக்கு போகும், எங்கே போகிறது இந்த பணத்துக்கு அப்படிங்கும்போது கலைஞர் அதுக்கு பதில் சொல்கிறாரு, 540 கோடி தான் ஆகும், அதை கூட எளிதாக பெற்றுவிடலாம். இந்த சாராயத்தில் வந்து ஊழல்களெல்லாம் அடைச்சிட்டோம்னா, அந்த மாதிரிலாம் பண்ணோம்னா சரியாக வந்துடும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போது முதல்ல இதை எதிர்த்தவர்கள் இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே அப்போ அவர்கள் 10 கிலோ இலவச அரிசி தருவதாக சொல்லுகிறார்கள், 4 கிராம் தங்கம் தருவதாக திருமணத்திற்கு அதுவும் சொல்கிறாங்க. ஆமாம். ஆனால் அது பின்னாடி கொஞ்சம் தாமதமாக அவர்கள் சொல்வதனால் அது வந்து பெரிய அளவில் போய் எடுபடலை. இந்த கலர் டிவி வந்து ஒரு பெரிய எல்லாருடைய மனங்கள்லையும் போய் உட்கார்ந்து பெரிய அளவில் இன்றைக்கி ஒரு செல்ஃபோன் புரட்சியெல்லாம் இல்லாத காலகட்டத்தில் கலர் டிவி வந்து ஒரு கோட் ஆகிடுச்சு. ஆமாம். இன்றைக்கி ஒருவேளை எல்லாருக்கும் செல்ஃபோன் தருவோன்னு சொன்னால் அது பெரிய விஷயமா இருக்குமோ என்னவோ, அந்த மாதிரி ஒரு பெரிய அது ஒரு உண்மையிலேயே அதுதான் பேசு பொருளாக மாறிச்சு. அதுக்கப்புறம் இந்த அம்மா அதை சரி கட்டுறதுக்காக இவர்கள் அறிவித்த திட்டங்களெல்லாம் பெரிய அளவில் போய் சேரலை. ஆனால் அந்த தேர்தலில் அவர்கள் ஒரு நல்ல சிறப்பாகவே அவர்கள் அதிமுக 61 இடங்கள் அவர்கள் வென்றார்கள். திமுக வந்து முதன்முறையாக இவ்வளவு பெரிய ஒரு கூட்டணி அமைச்சதற்கு அதுக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அது 19 இடங்கள் தான் நின்றாங்க. ஆமாம். அதனால் அவர்களால் வந்து அறுதி பெரும்பான்மை பெற முடியல. இத்தனைக்கும் அவர் வந்து முதலே சொன்னார், அறுதி பெரும்பான்மையெல்லாம் பெற்று விடுவோம் அப்படின்லாம் சொல்லியும் கூட அது நடக்கலை. அவர்கள் 96 இடங்கள் பெற்று முதன்முறையாக 52க்கு பிறகு ஒரு சிறுபான்மை அரசை, அது தொடர்ந்து ஜெயலலிதா அவர்கள் அறிக்கையின் வாயிலாக மைனாரிட்டி அரசுன்னு சொல்லிட்டு அவரை ஹிம்சப்படுத்தினாங்க. அது நடந்துச்சு. அந்த ஆட்சியில் வந்து அவர்கள் ஆட்சிக்கு வந்து விடுகிறார்கள். கூட்டணி அமையலை. அப்போ பெரிய அளவில் வந்து காங்கிரஸார் வந்து கூட்டணி வேணும்னு அவர்கள் சொல்லலை. இத்தனைக்கும் இவர்கள் அங்கே மத்தியில் இருக்கிற காங்கிரஸ் அரசில் இவர்கள் கூட்டணியில் இருக்கார்கள். ஆனால் இங்கே வந்து அவர்களை கூட்டணியில் சேர்த்துக்கணுன்ற ஒரு எண்ணம். தங்கபால் அவர்கள் தலைவராக இருந்தார். பலமுறை மேடைகளில் அதை முன்வைத்தார். கூட்டணி அரசுக்கான டெல்லியிலிருந்து பெரிய அழுத்தம் எல்லாம் இல்லை. அந்த மாதிரி ஒரு எண்ணம் அவர்களுக்கு இல்லை. அது அங்கேருந்து அழுத்தம் வந்திருந்தால் ஒருவேளை நடந்திருக்கலாம். ஏன்னா 80லேயே கூட்டணி அரசு வரணும். புதுச்சேரி அரசில் திமுக வந்து ஒரு ஆதரவு கொடுத்துட்டு கிட்டத்தட்ட அதை ஈக்குவல் பண்ணிக்கிட்டாங்க. இங்கேயும் 80லேயே கூட்டணி அரசு புதுச்சேரியில் வந்துருச்சு. அதனால் அது புதுசு இல்லை. 80ல் கூட்டணி அரசே வைக்கலாம்னு சொல்லி தேர்தலுக்கு போனாங்க திமுகவினர். அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லை. இப்போது 26 ஆண்டுகளில் நிலைமை மாறிடுச்சு. அப்போ அவர் தனியாக தான் ஆள்றார். அந்த ஆட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் நிறைய புகார்கள் வந்தன. அதில் முக்கியமான புகார் வந்து என்னென்னா, உங்களுக்கு மின்வெட்டு பெரிய அளவில் அந்த
அந்த 5 ஆண்டு காலத்தில் மின்வெட்டு வந்து சரி பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு. 3 மணி நேரம் தொடர் மின்வெட்டு, அதற்கு மேலே அடிக்கடி மின்வெட்டு, இதெல்லாம் நடந்த நேரம். அது அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு உதயசூரியன் ஆட்சியில் இப்படி ஒரு இருட்டான்ற அளவுக்கு பேச்செல்லாம் வந்துச்சு. இதை தவிர என்னால் தூங்கவே முடியலன்னு கூட சொன்னாங்க. ஆமாம், அவர் பின்னாடி தோற்ற பிறகு, அவர்கள் 2011 தேர்தலில் தோற்ற பிறகு என்னால் தான் தோற்றோம் அப்படின்னு கூட சொன்னார். அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ஊழல் புகார்கள் வர ஆரம்பித்த நேரம். அதில் தான் 2G வந்து ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாக்கி, அது வந்து இவர்களை ரொம்ப என்னமோ பகாசுர ஊழல் நடந்துட்ட மாதிரி பேச்செல்லாம் வந்துச்சு. அப்புறம் இந்த குடும்பம் இது வந்து ஒரே ஒரு குடும்பம் இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா இவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை அடுக்குவதும் நடந்தது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதாக அந்த அம்மையார் இந்த மாதிரியெல்லாம் சொன்னாங்க. அந்த 5 ஆண்டுகள் வந்து அதுதான் கடைசி முறையாக கலைஞர் கருணாநிதி ஆட்சி செய்த 5வது முறையாக அவர் ஆட்சி செய்கிறார். எப்படி 96லிருந்து 2001 ஒரு நல்லாட்சியாக பார்க்கப்படுகிறதோ, 2006லிருந்து 2011 அவ்வளோ பெரிய ஒரு நல்லாட்சியாக பார்க்கப்படாத ஒரு ஆட்சி. ஏன்னா அவர் ஆட்சிக்கு வரும்பொழுதே 82 வயது அவருக்கு. அவர் தளர்ந்து வருகிறார். அவர் வந்து சர்க்கரை நாற்காலியில் உட்கார்ற மாதிரி ஆயிடுது, ஒரு பெரிய அறுவை சிகிச்சை பின்னாடி பண்ணிட்டு. அதுக்கப்புறம் 2009 இப்போ இருக்கிற முதல்வரை துணை முதல்வராக உயர்த்துகிறார். டெல்லியில் அவருடைய அண்ணன் அழகிரியை அங்கே ஒரு மத்திய அமைச்சராக கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் அதுக்கு அமைச்சராக செய்கிறார். அதனால் குடும்பம் ரீதியாக குடும்பத்திற்கு அவர் நிறைய கட்டுப்படுகிறார் அப்படின்ற ஒரு பிம்பமும், அதை வந்து அவரால் பெரிய அளவில் எதிர்க்க முடியல, தள்ள முடியல அப்படின்ற மாதிரியும். அப்புறம் பொறுப்புகள் பல, துணை முதல்வர் ஆள்றார் அப்படின்ட்டு. துணை முதல்வருக்கு ஒரு நல்ல பேர் இருந்துச்சு, அவருக்கு இருந்துச்சு. இப்போவும் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பிம்பம் அவருக்கு எப்போ இருந்திருக்கு. இதெல்லாம் நடந்து அதுக்கப்புறம் நம்ம 2011 தேர்தலுக்கு போகிறோம். சரி, இதற்கு இடையில், அதாவது 2006 2011க்கு இடையில் 2009 பாராளுமன்ற தேர்தல் வருகிறது. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா 2G ஊழல் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது. அது அந்த தணிக்கை துறையின் வாயிலாகவே அது வெளியில் வந்து பேசப்பட்டு 2009 பாராளுமன்ற தேர்தல் நடக்கிற போது இது பெரிய அளவில் வெற்றி கிடைக்காது அப்படின்னு நினச்சேன். ஆனால் மன்மோகன் சிங் ஆட்சி 2.0 மலர்கிறது. அந்த சூழல் எப்படி இருந்தது? 2009 வந்து ஒரு பெரிய துன்பமான நிலை இங்கே இருக்கிற தமிழக கலைஞர் அரசுக்கு. என்னென்னா, அது நீங்கள் 2Gயை விட அவர்களுக்கு இன்னும் பெரிய ஒரு தார்மீக அளவில் பெரிய அதாவது தனிப்பட்ட முறையில் 2G அவர்களை ரொம்ப துன்பப்படுத்துச்சு. ஏன்னா கனிமொழியை வந்து திகார் சிறைக்கு அனுப்பிட்டாங்க. அவங்களுடைய மத்திய அமைச்சராக இருந்த ராஜா திகார் சிறையில் இருந்தார். அதெல்லாம் வந்து அவர்களுடைய பெயின்ஃபுல்லான, ஆமாம், அதுக்கப்புறம் அவர்களுடைய பிம்பத்தை வந்து கொஞ்சம் நிறையவே செதைச்ச நேரம். ஆனால் தார்மீக அடிப்படையில் தமிழ் உணர்வு உள்ளவர்களெல்லாம் அந்த அரசு மீது ஒரு பெரிய வருத்தத்தையும் ஒரு பெரிய வலியையும் சுமக்க வேண்டிய ஒரு நிலை எப்படி வந்துச்சுன்னா, 4வது ஈழப்போரில் அப்போ இருந்த திமுக அரசு, கலைஞர் அரசு, மே 17 அந்த நிகழ்வு, ஆமாம், அவர்கள் வந்து போதுமான அளவு அங்கே தமிழர்களை காப்பாற்ற முனையவில்லை அப்படின்ற ஒரு எண்ணம் பரவலாக இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் அந்த எண்ணத்தின் வெளிப்பாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்குற நாம் தமிழர் கட்சி. இன்றைக்கி சீமான் அப்போ தான் முதல் அவர் அரசியலுக்கு வருகிறார். இவர்களை எதிர்த்தும் இதுக்கு அங்கே இருக்கிற தமிழர்களை முள்ளிவாய்க்கால், ஆமாம், கொத்தாக கொல்வதற்கு துணை போன காங்கிரஸாரையும் எதிர்த்து அவர் அந்த தேர்தலில் அவரும் இயக்குனர் பாரதராஜா இவர்களெல்லாம் பெரிய அளவில் பரப்புரை செய்கிறார்கள். அவர்கள் எங்கெல்லாம் செய்கிறாங்கன்னா, காங்கிரஸ் வேட்பாளர்கள் நிற்கிற இடங்களெல்லாம் செய்கிறாங்க. எந்த அளவுக்கு அது அவங்களுக்கு துன்பப்படுத்துதுன்னா, பி. சிதம்பரம் முதல்ல தோற்றதாகவும் ராஜகண்ணப்பனை எதிர்த்து, பின்பு ஒரு 3000 வாக்கு வித்தியாசத்தில் அவர் வென்றதாகவும் ஒரு இழுபறி நிலை கடைசி வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சு. அந்த அளவுக்கு தீவிரமாக, அந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக எல்லா கட்சியிலும் அது நடந்தது. அதனால் அது வந்து நான் எப்போவுமே இலங்கை இன பிரச்சனை என்பது ஒரு தேர்தல் பிரச்சனை என்று நான் எண்ணியதே கிடையாது. அதனால் 2009 மட்டும் இல்லை, ஓரளவுக்கு தான். ஏன்னா அப்போவும் அவர்கள் 3ல் 2 பங்கு வென்றார்கள். காங்கிரஸ் திமுக கூட்டணி 1 பங்கு தான். பெரிய வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லைன்ட்டு ஜெயலலிதா சொல்கிற மாதிரி அமைஞ்சது. அதனால் அது வந்து இட் இஸ் நெவர் பீன் அன் எலெக்ஷன் இஷ்யூ. அது வந்து ஒரு உணர்வுபூர்வமான ஒரு பிரச்சனையை தவிர, அதனால் நான் இப்படி வாக்களிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற தமிழக மக்கள் கொஞ்சம் பேர் தான். அதனால் அது ஒரு பெரிய
சிக்கலாக வரவில்லை. ஆனால் அதெல்லாம் சேர்ந்து அந்த திமுக அரசை 2011 தேர்தலில் அவர்களை ஒரு மூலையில் தள்ளிவிட்டது. இந்த 2006லேருந்து 2011க்குள்ளே நாம் குறிப்பிட வேண்டிய இன்னொரு பர்சனாலிட்டி திரு விஜயகாந்த் அவர்கள். அவருடைய வருகை, அவர் போட்டியிட்டது, அவர் விருதாச்சலத்தில் ஒருவர் மட்டும் வெற்றி பெறுகிறார். இந்த அவருடைய சட்டமன்ற நடவடிக்கைகள் எப்படி இருக்கு? 2005 அவர் கட்சியை தொடங்குறாரு. தோப்பூர் மதுரைக்கு பக்கத்தில் 5 லட்சம் பேர் வந்ததாக ஊடகங்கள் சொல்கிறாங்க. அதனால் பெரிய வரவேற்பு இருக்குது. அவர் ஒரு 3வது சக்தியாக வருவார் அப்படின்ற மாதிரி இருக்குது. 2006 தேர்தலில் எல்லா இடங்கள்லையும் அவர் நிற்கிறார். 2 இடங்களில் தவிர 232 இடங்களில் தனியாக நிற்கிறார். 8.40% வாக்குகள் வாங்கி ஒரு 3வது சக்தியாக, அதாவது காங்கிரஸ் 80களில் எப்படி இருந்துச்சோ இந்த 3வது சக்தியாக, அது எந்த கழகத்தோடு சேருதோ அவர்கள் வெல்வார்கள் என்ற மாதிரி ஒரு பிம்பம் இருந்துச்சு. அந்த இடத்துக்கு அவர் போகிறார். அவரை ஒரு பெரிய 3வது சக்தியாக பார்க்கிறார்கள். 2009 அடுத்து வர தேர்தலில் 10% மேலே வாங்குறாரு. பல இடங்களில் 2 கழகங்களுடைய வெற்றிகளை அவர் பாதிக்கிறார். 2006 தேர்தலிலேயே 144 இடங்களில் வென்றவருக்கும் தோற்றவருக்கும் உள்ள வாக்கு வித்தியாசத்தை காட்டிலும் அவருடைய தேமுதிக வேட்பாளர்கள் அதிகமாக வாக்குகளை வாங்கியிருந்தார்கள். அவர் ஒரு புதிய சக்தியாக, ஒரு புதிய வரவாக, ஒரு மாற்று சக்தியாக உருவாகுகிறார் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவரே விதைக்கிறார். பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங் ரெடி ஃபார் அ சேஞ்ச் அப்படின்லாம் சொல்கிறார் அவர். அப்படி நடக்கலை. 2011 அந்த தேர்தலை 2 கழகங்களும் அது எப்படியாவது திருப்பி ஆட்சியை தக்க வச்சுக்கணும், இவ்வளவு குறைகளுக்கு இடையில் இவ்வளவு பிரச்சாரத்திற்கு எதிர்ப்புக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, ஏன்னா மின்வெட்டுனால. அப்போது தனியாக அதை பண்ண முடியாதுன்ற ஒரு எண்ணம் வருது. அப்போ இந்த 3வதாக வந்திருக்கிற இந்த சக்தியை அழைத்து நாம் அவங்களோட கூட்டணி பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அதில் வெளிப்படையாக ரொம்ப விரும்பி வேண்டி அழைக்கிறார் கலைஞர் விஜயகாந்த். பழம் நழுவி பாலல் விழும் அப்படின்லாம் சொன்னார். ஸோ இது 3வது பெரிய சக்தியாக அவர் உருவாகிறார். அப்போ 2011 தேர்தலில் அவர் ஒரு பெரிய பங்கு ஆற்ற இருப்பதனுடைய அறிகுறி நமக்கு அப்போவே தெரியாது. இந்த 5 ஆண்டு காலத்திலே தெரிந்திருக்கிறது. இந்த அளவில் 2005லிருந்து 2011 வரைக்கும் நடந்த தேர்தல் கால நிலைவுகளை எங்களுக்கு தொகுத்து வழங்கியமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி. நேயர்களே, 2006லிருந்து 2011 ஒரு சட்டமன்ற தேர்தல், அதுக்கு இடையில் நடந்த 2009 பாராளுமன்ற தேர்தல், இந்த சூழலை நம் கண்முன்னே முனைவர் இரா கண்ணன் அவர்கள் நமக்கு விவரித்து சொல்லியிருக்கிறார். இதே போல் 1952லிருந்து நடைபெற்ற சட்டமன்ற மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களில் நடந்த நிகழ்வுகளை நாம் ஒரு தனி பிளேலிஸ்டாக நம்ம இட்டிருக்கிறோம். அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். இது நீங்கள் கொடுக்கிற பின்னூட்டங்களை நாங்கள் தொடர்ந்து பார்த்து தான் வருகிறோம். அதற்கு நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.